வணக்கம். த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜெயம் ரவி நடிச்சு வெளியாயிருக்கிற சைரன் 108 படத்தோட விமர்சனம். கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, சமுத்திரகனி இப்படி பலரும் நடிச்சிருக்கிற இந்த படத்தோட டைரக்டர் ஆந்தனி பாக்யராஜ். சைரன் ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா அப்படின்னு சொல்லலாம். கமல்ஹாசன் நடிச்சு 80ஸ்ல வெளியான ஒரு கைதியின் டைரி மாதிரியே தன் மனைவியே கொலை செஞ்ச குற்றத்துக்காக ஜெயிலில் 14 வருஷம் இருக்காரு நம்ம ஹீரோ திலகன். ஜெயம் ரவி தான் இந்த திலகன் ரோல்ல நடிச்சிருக்காரு. இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பரோல்ல வெளியே வராரு. இவருக்கு ஒரு மகள் உண்டு. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்பா ஜெயில் கைதி அப்படிங்கிறதுனால மகளுக்கு அப்பாவை பிடிக்காம போய் அப்படியே அவங்க வளர்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 14 வருஷம் கழிச்சு 2 வாரம் பெயில் வாங்கிட்டு வர ஜெயம் ரவிக்கு கூடவே ஷேடோ போலீஸ் அப்படின்னு வேளாங்கண்ணி அப்படின்னு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள கூடவே கொடுக்குறாங்க போலீஸ்ல. இந்த ரோல்ல யோகி பாபு நடிச்சிருக்காரு. இவரையும் கூட வச்சுக்கிட்டு திலகன் தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை பழி வாங்குறாரு. நடக்கிற கொலைகளை இன்வெஸ்டிகேட் செய்யறது இன்ஸ்பெக்டர் நந்தினி. இந்த ரோல்ல கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சந்தேக பார்வையில திலகனும் இருக்காரு. இவங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு திலகன் தன் பழியை தீர்த்துக்கிறாரா இல்ல கடைசியில அவரு மாட்டிக்கிறாரா, ஏன் அவரு இப்படிலாம் செய்யறாரு, இவருக்கும் இவர் பொண்ணுக்கும் உள்ள உறவு கடைசியில சரியாச்சா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ ரிவெஞ்ச் ஸ்டோரினாலே ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி ஆர்க் இருக்கும். அதனால படத்துல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அது கதையினால வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு ஈடுகட்டுற வகையில டைட்டான விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல கதாபாத்திர வடிவமைப்பு, எமோஷனல் டிராமா, இந்த பழி வாங்குற காட்சிகள்ல கொஞ்சம் புதுமை, கொஞ்சம் த்ரில்ஸு, கொஞ்சம் காமெடி அப்படின்னு டைரக்டர் ஆந்தனி பாக்யராஜ் பார்த்து பார்த்து இந்த படத்துல நல்ல வேலை செஞ்சிருக்காரு. இது இவரோட முதல் படம் அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கதாபாத்திரங்கள் அந்த காட்சி அமைப்புகள்ல ஒரு லாஜிக்கு, ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு டீசென்ட்டான ஒரு த்ரில்லரை கொடுத்துருக்காரு இவரு. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். படத்துல 2 மெயின் கேரக்டர்ஸ், ஜெயம் ரவியோட திலகன், அப்புறம் கீர்த்தி சுரேஷோட இன்ஸ்பெக்டர் நந்தினி கேரக்டர். 2மே நல்லாவே எழுதப்பட்ட கேரக்டர்ஸ். ஜெயம் ரவி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த பாத்திரத்துல. ஓவரா கத்தி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாத அமைதியான ஒரு நடிப்பு. கொஞ்சம் வயசான ஒரு 40 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு கேரக்டர் அவருக்கு. அவரோட கெட்டப்பும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லாவே வந்திருக்கு. பாத்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே நல்லா நடிச்சு கொடுத்துருக்காரு. தன் பொண்ணு மேல பாசம் இருந்தாலும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளோட வாழ்க்கையில குறுக்கிடாம இருக்கிற மாதிரி வர அப்பா, அந்த கோணமாகட்டும், இல்ல பழி வாங்கணும் ஆனா மாட்டிக்காம அதை செய்யணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்கிற அந்த கோணத்திலேயாகட்டும், இந்த பாத்திரமும் நடிப்பும் ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது கீர்த்தி சுரேஷுக்கும் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் கொடுத்து அவங்க கேரக்டரையும் நல்லாவே எழுதியிருக்காரு டைரக்டர். இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதுனால ஒரு 10 பேரை புரட்டி போடுறது அந்த மாதிரிலாம் எந்த விதமான காட்சி அமைப்புகள்லாம் இல்லாம ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸா இவங்கள சரியாவே காமிச்சிருக்காரு. அவங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க இந்த பாத்திரத்துல. ஏன்னா அவங்க உருவம் கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் அக்ரெசிவான சில காட்சிகள் வரும்பொழுது பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமிக்கலா இருக்குது, அவ்வளவுதான். ஆனா ரொம்பவே டீசெண்டா எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அவங்களோட நடிப்பும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லாவே இருந்தது. பாராட்டுகள். இதை தவிர குறிப்பிட்டு சொல்லணும்னா யோகி பாபுவோட பாத்திரத்தை வேணா சொல்லலாம். ஒரு மைல்டு லெவல் காமெடி அப்படின்ற மாதிரி தான் இதை சொல்ல முடியும். மற்றபடி எந்த கேரக்டரா இருந்தாலும் இன்க்ளூடிங் சமுத்திரக்கனியோட கேரக்டர் அல்லது அந்த ஜெயம் ரவியோட அந்த பேக் ஸ்டோரி என்ன, இது எல்லாமே ஒன்றும் பெருசா குறிப்பிட்டு சொல்லும்படியா இல்லாம ஒரு ஜெனரிக்கா தான் இருந்தது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி போலீஸுக்கு தெரிஞ்சு அவங்க கண்ணில் மண்ணு தூவிட்டு ஹீரோ தன்னோட வேலைகளை செய்கிற மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு கைதியின் டைரியில் கூட இந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் வரும். இந்த படத்துலையும் அது போல சில காட்சிகளை டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஓகே ஓகே அளவுக்கு தான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி நான் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்,
கேமரா ஒர்க்கு, ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாம் டீசென்ட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாடல்கள்லாம் ரொம்ப சுமார் ரகம் தான். மனசுல நிக்கிற மாரிலாம் எதுவுமே இல்ல. ஓவராலா சொல்லணும்னா, ஒரு நல்ல அழகான காட்சி அமைப்புகள், டைட்டான விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே, கதை, காட்சிகள்ல கொஞ்சம் லாஜிக், நம்பகத்தன்மை இதெல்லாம் இருக்கணும்னு டைரக்டர் எடுத்துட்டு இருக்க கேர், அதுக்கப்புறம் ஜெயம் ரவியோட நல்ல நடிப்பு. இப்படி பல விஷயங்கள் ஒரு பிரெடிக்டபிளான ஒரு சாதாரண ஸ்டோரி உள்ள இந்த படத்த நல்ல என்கேஜிங்கா, ஈடுபாட்டோட பார்க்கும்படியா, கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவுக்கு இந்த படம் எலிவேட் ஆயிருக்கு. அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, இந்த வீக்கெண்ட்ல குடும்பத்தோட பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான த்ரில்லர் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். த்ரில்லர், டிராமா ரசிகர்கள், இல்ல ஜெயம் ரவியோட ஃபேன்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாம, ஜெனரல் ஆடியன்ஸும் ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் இது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.